வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ரயிலில் போலீசார் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல். வாக்கு எண்ணும் மையத்தை கலெக்டர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு. ஸ்ரீ கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம். சாலையை ஆக்கிரமித்து கடைகளை வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகள். புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் போலீசார் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க ஆபரேஷன் திரிசூல் மூலம் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருந்தாலும் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாமல் போலீசாருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வரும் ரயில்களில் வெளி மாநிலத்தவர்களால் கஞ்சா கடத்தி வந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இதன் அடிப்படையில் இன்று புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தனசேகரன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலில் இறங்கிய பயணிகளின் உடைமைகளை மோப்பநாய் பைரவா உதவியுடன் போலீசார் சோதனை செய்தனர். மேலும் பெட்டிகளில் எரியும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்தும் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கஞ்சா ஏதும் பிடிபடவில்லை. இருந்தாலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்வே நிலையத்தில் திடீரென போலீசார் ரயில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த சம்பவம் ரயில்வே நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தை கலெக்டர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான பொது தேர்தல் 19/4/2024 அன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 23 தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆகிய குறிப்பிட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 4/6/2024 அன்று சமூகமான மற்றும் சரியான வாக்கு எண்ணும் செயல்முறையை நடத்துவதற்காக புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரால் நியமிக்கப்பட்ட 2 வாக்கு எண்ணும் மையங்களின் வாக்கு எண்ணும் வளாகங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் அறைகளில் விரிவான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளன. 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் ஏற்பாடுகளை மேற்பார்வையிட தலைமை தேர்தல் அலுவலர் திரு பி ஜவஹர் இயாப்பா மற்றும் திரு குலோத்துங்கன், இயாப்பா மாவட்ட தேர்தல் அலுவலர், துணை தலைமை தேர்தல் அலுவலர், துணை மாவட்ட தேர்தல் அலுவலர், நோடல் அதிகாரி மற்றும் பிற துறை அதிகாரிகள் 22/5/2024 அன்று மேற்கண்ட 2 வளாகங்களையும் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் வைகாசி விசாகத்தையொட்டி ஸ்ரீ கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கதிர்வேல் சாமி கோவிலில் இன்று வைகாசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிகள் மற்றும் வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானமும் வழங்கினார். மங்களம் தொகுதி ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள செம்மண் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவியாறு ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகர் பகுதியில் 2022ஆம் ஆண்டில் மூகாம்பிகை நகர் 3வது குறுக்கு தெருவில் பூமி பூஜை செய்து சாலைகள் மேம்படுத்த பணிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள மூகாம்பிகை நகர் 4ஆம் குறுக்கு வீதியில் செம்மண் சாலை அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் தற்போது அப்பகுதியில் அதிக அளவில் வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் தொகை அதிகரித்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள செம்மண் சாலையானது தற்போது பெய்த மிதமான மழையில் மிகவும் சேதமடைந்து அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள், நடந்து செல்லும் மக்கள் ஏராளமானோர் செம்மண் சாலையில் மண் சறுக்கி கீழே விழுந்து விடுவதாகவும் இதனால் உயிர் சேதம் ஏற்படும் என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் மேலும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தினந்தோறும் செல்வதற்கு மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு உடனடியாக அப்பகுதியில் சாலை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் புதுவை அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மங்களம் தொகுதி
உருவையார் கிராமம் ஆச்சாரியாபுரம் முகாம்பியனார் 4th கிராஸ்லேருந்து பேசுகிறேங்க. இங்கே 2022 நவம்பர் மாதம் 3வது தெருவில் படைத்தாங்க. அதே போல் நவம்பர் 23 இந்த ரோடு 4th கிராஸு மற்ற தெரு போடுறதுக்கு படைத்தாங்க. ஆனால் இப்போ நேற்று பெய்த மழை, கொஞ்சம் மழைக்கு 4th கிராஸில் நடக்க முடியாத நிலைமையில் ரோடு உள்ளது. இது அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு நல்ல முறையில் ரோடை சரி செய்து கொடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் சைடு வாய்க்கா கட்டுறது வாய்க்கா இந்த ஊருக்கு பொருந்தாது. யூட்டன் வாய்க்கா தான் இந்த ஊருக்கு பொருந்தும். அதை அதிகாரிகள் யோசனை பண்ணி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மழை பெய்த அரை மணி நேரத்து மழையிலேயே இந்த ரோடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. நடக்கக்கூட முடியாத நிலைமைக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சானீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இறுதி நாளான இன்று தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சானி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் நிறைவு நாளான இன்று தெப்போற்சவம் நடைபெற்றது. இந்த தெப்போற்சவ விழாவானது ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிரம்மோற்சவ விழாவின் தெப்போற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிபிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் மார்க்கெட் வீதியில் அதிரடியாக ஆணையர் ரமேஷ் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி நகர பகுதியை தூய்மையாக வைத்திருக்க பல்வேறு விதிமுறைகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் குப்பைகளை அகற்றுவதில் அனைத்து அதிகாரிகளுக்கும் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இந்த நிலையில் ஆரியாங்குப்பம் மார்க்கெட் வீதியில் மீண்டும் ஆக்கிரமிப்பு சாலை ஓரத்தில் வருவதாக பொதுமக்கள் சார்பில் பல்வேறு புகார்கள் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் இன்று காலை அதிரடியாக மார்க்கெட் வீதியில் உள்ள 2 பகுதியிலும் ஆக்கிரமித்துள்ள பழக்கடைகள், தடுப்புகள், குடைகள் ஆகியவற்றை அகற்றும் பணியில் இன்று காலை நடைபெற்றது. இதில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் இளநிலை பொறியாளர் சுரேஷ், வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பல மாதங்களாக அடைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் வாய்க்கால் அடைப்புகளையும் ஜேசிபி உதவியோடு அகற்றும் பணி நடைபெற்றது. மேலும் மீன் மார்க்கெட்டில் உள்ள பகுதியில் வழியில் கடைகளை வைத்திருந்த மீன் வியாபாரிகளை கண்டித்து தங்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. மீண்டும் இந்த சாலையை ஆக்கிரமித்தால் கடினமான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், உதவி சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் பெண் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவர் தண்டபாணி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவர் தண்டபாணி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தனியார் ஹோட்டலில் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் மாநில தலைவர் MP செல்வகணபதி அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் அகிலன் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் பிரகாஷ் கட்சி நிர்வாகிகளுடன் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை மாவட்ட பாஜக துணைத் தலைவர் சதீஷ் என்கிற செல்வம் தலைமையில் தொண்டர்களுடன் மாலை அணிவித்து வெற்றிவேல் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாலமுருகன், கந்தன், சந்திரமோகன், சிவராமன் உள்ளிட்ட பலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் உறவினர்கள், நண்பர்கள், கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் என பலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம். சாலையை ஆக்கிரமித்து கடைகளை வைத்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் நகரம் முழுவதும் வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் உத்தரவிட்டிருந்தார்.
அதன்படி நகர பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் உள்ள கடைகளுக்கு உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என்று கடந்த வாரம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதில் 2 தினங்களுக்குள் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும், இல்லை என்றால் ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படும் என்று எச்சரித்திருந்தார். இந்த உத்தரவை அடுத்து ஒரு சில கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருந்தனர். ஆனால் பெரும்பாலானோர் ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை. இந்த நிலையில் நகராட்சி கமிஷனர் கந்தசாமி மேற்பார்வையில் போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் புசி வீதி முதல் அஜந்தா தியேட்டர் சிக்னல் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் இன்று ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் போக்குவரத்து இடையூறாக இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்து நகராட்சி கமிஷனர் கந்தசாமி கூறும்போது, முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் இன்று அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து நடைபெறும். இன்று புசி வீதி முதல் அஜந்தா தியேட்டர் சிக்னல் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. நாளை மிஷன் வீதி உள்ளிட்ட நகர பகுதியில் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். சண்டே மார்க்கெட்டில் கடை வைப்பவர்கள் கடை முடிந்தவுடன் பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும், மீறி இருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து போக்குவரத்து இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்பட்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் விழாவில் கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் உடனிருந்தார். முன்னதாக கோயிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு பூரண கும்ப பரிவட்ட மரியாதை வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவம் வரும் ஜூன் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நடக்கிறது. அதனை முன்னிட்டு கொடியேற்றம் நேற்று இரவு நடந்தது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தங்கவேல் பாஞ்சாலி குடும்பத்தினர், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, துணைவியார் விஜயலட்சுமி மற்றும் அறங்காவல் குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் ஏற்பாட்டினை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் குடும்பத்தினர் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் விநியோகம் செய்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு மக்கள் நீதி மய்யம் நற்பணி இயக்கம் சார்பாக நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுவை மாநிலம் மக்கள் நீதி மய்யம் நற்பணி இயக்க அணி சார்பாக பக்தர்களுக்கு இலவச மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில நற்பணி இயக்க அமைப்பாளர் பொன் கமல்ராஜ், மகளிர் அணி பொருளாளர் திருமதி வாசுகி மற்றும் நற்பணி இயக்க மன்ற பொருளாளர் கமல் செழியன், வில்லியனூர் கமல் பாலு, கமல் கணேஷ், கமல் பாண்டியன், மங்களம் தொகுதி முருகையன், பாரதி மற்றும் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல், பார்சாகை வார்த்தல், செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் ஐனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். இரவு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தெருக்கூற்று நாடகமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் தேர் திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாண்டரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது.
தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வில்லியனூர் மாவட்டம் பாஜக துணைத் தலைவர் பாண்டரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏகாம்பரம், கண்ணபிரான், ராமதாஸ் தொகுதி தலைவர் தட்சிணமூர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.